இன்றைய தியானம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். யோவான் 15:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு சொல்லுகிறார். அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு சொல்றார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். அவர் கற்பிக்கிற யாவையும் நம்ம செய்யணும்னா அது எப்படி? அவருடைய உபதேசம்லாம் கடினமாக இருக்கே, அது எப்படி நம்ம செய்யறதுன்னு நம்ம உள் மனசு சொல்லும். ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும், கற்பிக்கிற எல்லாவற்றையும், மகளே மகனே நீ செய்தா நீ இயேசுவுக்கு சிநேகிதராய் இருப்பாய், சிநேகிதியாய் இருப்பாய். யோவான் 14:15 இயேசு கூறுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரு அவருடைய கற்பனையை கை கொள்ள முடியும்னா அவரிடத்தில் அன்பாயிருக்கிறவர்கள். நீங்கள் இயேசுவின் இடத்தில் அன்பா இருக்கிறீங்களா? அப்படின்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். 10 கற்பனைகள் 2 காரியத்தில் சொல்லி முடிக்கிறார். முதல்ல கர்த்தரை முழு உள்ளத்தோடு நேசிக்கணும். 2வது கண்ணால் பார்க்குற சகோதரனை நம்ம நேசிக்கணும். அப்போ பிரியமானவர்களே, அவரிடத்தில் அன்பாய் இருந்தா அவருடைய கற்பனைகளை நம்மளால் கை கொள்ள முடியும். கை கொள்ளுவீர்கள் என்றே சொல்லுகிறார். யோவான் 14:28 இயேசு சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள், நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவின் இடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால், பிதாவின் இடத்துக்கு நான் போகிறேன்னு சொன்ன உடனே உங்கள் உள்ள துக்கப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, நீங்கள் திகைக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. உங்கள் உள்ளம் மாறாக சந்தோஷம்தான் படணும். ஏன்னா என்னிலும் பெரியவர் என் பிதா, அவர் பெரியவராக இருக்கிறார். நான் போயிட்டு உங்களை சும்மா விட்டுற மாட்டேன், அனாதையாக விட்டுற மாட்டேன், திக்கற்றவளாக விட மாட்டேன். உங்களுக்குன்னு ஒரு துணையாளரை அனுப்புவேன், தேற்றரவாளரை அனுப்புவேன். அவர் உங்ககிட்ட வருவார், 24 hours உங்களோடு தங்குவார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும்படிக்கு அவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் உங்களை நடத்துவார். உங்கள் கண் மேலே கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் அதன்படி என்னை நேசிக்கிறேன்னு சொல்கிற நீங்கள் அதை கை கொள்ளுவீர்களானால், அதன்படி செய்வீர்களானால், மகளே மகனே நீ என் சிநேகிதன், என் சிநேகிதி. இது ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை. ஆமென் அன்பார்ந்தவர்களே, ஏசாயா 41:8 தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அப்போ நமக்கு தெளிவாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஏசாயா மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. 2 பேரும் தாசன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லிட்டு 3வது ஒருத்தனுக்கு சொல்லும்போது மட்டும் என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், என் சிநேகிதனான ஆபிரகாம். கர்த்தருக்கு சிநேகிதனாக அவர் இருந்திருக்கிறார். நம்முடைய ரிலேஷன் கர்த்தரோடு எப்படி இருக்கு? நம்ம அவருக்கு சிநேகிதிகளாக வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். அவருடைய கற்பனையை கை கொள்ளுவோம். அவரில் அன்பாயிருப்போம். அவர் சொல்கிறத அப்படியே நிறைவேற்றுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளையும் சிநேகிதர்களாய் மாற்றுவார். யோவான் 2:5 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் வேலைக்காரரை பார்த்து சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். செய்தால் சிநேகிதர் சிநேகிதிகள். யோவான் 13
17ஆம் வசனத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். நம்ம சிநேகிதர் சிநேகிதிகள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிநேகிதர்களாக சிநேகிதிகளாக நம்ம வாழணும். அதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கணும். நம்ம அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அவைகளை கை கொள்ள நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். அவரிடத்தில் அன்பாய் இருக்கும் பொழுது நாம் எல்லாரும் பிதாவுக்கு அன்பாய் இருக்கிறவர்களாக இருப்போம். இயேசு சொல்கிறாரு, அப்படிப்பட்டவங்க மேலே நானும் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். யோவான் 15:14 அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் எங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்ய எங்களுக்கு சொல்லித்தாரும். கீழ்ப்படிய உதவி செய்யும், கை கொள்ள உதவி செய்யும், உம்மை நேசிக்க உதவி செய்யும், உம்முடைய கற்பனைகளை நேசிக்க உதவி செய்யும், உம்மை நேசிக்க உதவி செய்யும். ஆபிரகாமை பார்த்து நீர் என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததின்னு சொன்னீங்கல்ல. நாங்கள் எல்லாரும் உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்யவும், அதை கடைபிடிக்கவும், உம்மை நேசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அப்படியானால் உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஏசப்பா, உம்மை வெளிப்படுத்தும். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைபடும். எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நீ தந்து வழிநடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் சிநேகிதிகளாய் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.